அம்மன் அருள் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் எதை பத்தி பார்க்க போறோம்னா, முக்கியமான பெயர்ச்சி. நம்ம அம்மன் டிவில எப்போதுமே கொடுக்கக்கூடிய பெயர்ச்சி சுக்கிர பகவானுடைய கிரக பெயர்ச்சி. இந்த 12 ராசிக்காரர்களும் எது சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார். இதை பத்தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த சுக்கிர பகவான் பயிற்சி எப்ப பயிற்சி ஆகிறார்? கரெக்டா டிசம்பர் மாசம் 2ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அதாவது தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார். உத்திரா நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப இந்த பயிற்சி இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறார்? டிசம்பர் மாசம் 28ஆம் தேதி வரை என்ன யோகத்தை இந்த 12 ராசிக்காரர்களும் பார்க்க போறோம். இதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சுக்கிர பகவான்னா யாருங்க? பொதுவா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத கிரகமே யாருமே இல்லைங்க. ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான். யார் வந்தாலும் பாருங்க, சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியை வந்தா உடனே ஜாதக நோட்டு எடுத்துட்டு பார்ப்பாங்க. ஆஹா, நமக்கு ஏதாச்சும் யோகம் இருக்குமா, மிகப்பெரிய ராஜ யோகம் இருக்குமா? ஏன்னா ஒரு வருஷ பலனை ஒரு மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தான். சொகுசு காரு, சொகுசு பங்களா, இது எல்லாமே சுக்கிர பகவான் தான். ஆண்களுக்கு மனைவி, ஆடம்பரம், அந்த இசை கலை, இதுக்கெல்லாம் அதிபதி எல்லாமே இந்த சுக்கிர பகவான் தான். ஏன்னா யாருமே ஆசை இல்லாத மனிதனே இந்த உலகத்துல கிடையாது. இந்த யோகத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவா சுக்கிர பகவான் பாருங்க, நட்பு வீட்டுக்கு வராது. ஏன்னா ஏன் இது மெயினான பேர்ச்சிங்கன்னா, சனி பகவானும் சுக்கிர பகவானும் ரொம்ப நட்பு கிரகங்கள். கால புருஷனுக்கு கேந்திர யோகத்துல 10ஆம் இடத்துல சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துல போய் சூப்பரா உட்காராருங்க. 10ஆம் இடத்துல வந்தா பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே கிடைக்கும். அந்த ஸ்தானத்துல அந்த சுக்கிர பகவான் வரும்போது இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன ஸ்பெஷல்னா, இந்த சுக்கிரனும் செவ்வாயும் நேரடியா பார்த்துக்கிறாங்க. இந்த பார்வைக்கு என்ன பலன், இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க. அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க, குடும்ப ஜாதகமும். அது இல்லாம திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த சுக்கிர பகவானோட யோகம் இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார், இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி இதுலயுமே சிங்கமான ராசி சிம்ம ராசி, சிகரத்தை தொடக்கூடிய ராசி சிம்ம ராசி, தைரியமான குணம் எந்த ராசினா சிம்ம ராசி, தன்னம்பிக்கை விடாத ராசி எந்த ராசினா சிம்ம ராசி, இதுலயுமே நேர்மையான குணம் உள்ள ராசி சிம்ம ராசி, நேர் வழியில போகக்கூடிய ராசி சிம்ம ராசி. அவருடைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு? ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்தவரை பாருங்க, எதுலையுமே கலங்க மாட்டாங்க. எது வந்தாலும் சரி வெளியில காட்டிக்க மாட்டாங்க. வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற எண்ணம் தான் மைண்ட் செட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் சிம்மத்தை பொறுத்தவரை. அவங்களோட சிம்ம ராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போறாரு? ஏன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் ராசி உங்க ராசி தாங்க. ஆசைகள் நிறைய இருக்கும் சிம்ம ராசியை பொறுத்தவரை. பொது சேவையில ரொம்ப ஈடுபாடு பண்ணுவீங்க, ரொம்ப நாகரிகமா இருப்பீங்க. அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு பாருங்க, இந்த சுக்கிர பகவான் என்ன யோகத்தை கொடுக்க போறாருன்னா, உங்களுக்கு பொதுவா சுக்கிர பகவான்னா பாருங்க, உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி பிளஸ் 10ஆம் வீட்டு அதிபதியா வர்றாரு சுக்கிர பகவான். 3க்கும் 10 கூட போய் உங்களுக்கு 6ஆம் இடத்துல நிக்கிறார். பொதுவா சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல இருந்தா ஒரு விசேஷ யோகம் உண்டு. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை இப்பதான் உங்களுக்கு நல்ல ஒரு பார்வையை கொடுக்குறாரு. ஏன் அப்படி கொடுக்குறாருன்னா, நிறைய பேர் சிம்மராசியை பொறுத்தவரை நிறைய கம்ப்ளைண்ட், நிறைய ஜாதகம் நான் பார்த்து நல்லா சொல்றேன். சனி வக்ர நிவர்த்தி பயிற்சியில நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க சிம்மராசியை பொறுத்தவரை எனக்கு ஜாதகம். ஏன்னா அந்த கண்டக சனி என்னென்ன பண்ணுச்சுன்னா சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. ஒரு சில பேருக்குன்னா ரொம்ப தடையை கொடுத்துருச்சு, குடும்ப ரீதிய, வருமான ரீதியில. ஏன்னா 7ஆம் பார்வை அவர் பார்க்கும்பொழுது, அவர் ராகுடைய கால்களை வாங்கி பார்க்கும்போது 8ன்னா என்ன, வம்பு, வழக்கு, தடை, மருத்துவ செலவு, விரைய செலவு, குடும்பத்த செலவு, வீண் விரயங்கள், ஏதாச்சும் ஒரு கலகங்கள், போட்டிகள், போராட்டங்கள், தடைகள், அவமானம், பிரச்சனை, இது மாதிரி நிறைய விஷயத்த சந்திச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க ஆமான்னு சொன்னாங்க. அது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சுட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க. இதுல பிரச்சனையை சந்திச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மைண்ட் செட்டே அவங்ககிட்ட இல்லை. இந்த சனியுடைய பார்வைப்பட்டதுனால, அதுவும் வக்ரமான சனி இந்த 3 மாசம் 4 மாசமா பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரச்சனையை கொடுத்தது. நான் ஸ்ட்ரெயிட்டா பலனுக்கே வந்துட்டேன். நான் மற்றதெல்லாம் சொல்ல விரும்பல.
ஏன்னா சிம்ம ராசி அவளை கஷ்டத்தை பட்டாங்க நான் சொல்றேன். ஒரு சில பேருக்கு சிம்ம ராசிக்குலாம் நிறைய பேருக்கு யோகமும் நடந்திருக்கு. ஏன்னா நம்ம கஷ்டத்தை மட்டும் சொல்லக்கூடாது, நிறைய பேருக்கு யோகமும் நடந்திருக்கு. ஏன்னா சிம்ம ராசியா இருந்து ஒரு சில பேருக்கு லக்னம் வந்து நல்லா மாறி இருந்து சனி பவன் நல்லா யோகமா இருந்தவங்களாம் நல்ல ஒரு யோகத்தையும் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருன்னா எதிர்பார்த்த வேலையில நல்ல வருமானத்தை, வேலையில பதவி ப்ரமோஷனை, திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு அந்தஸ்தை, கௌரவத்தை, பொதுமக்கிட்ட ஒரு நல்ல பேரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு யோகம், படிப்பு கல்வியில நல்ல ஒரு அந்தஸ்து, நல்ல ஒரு அரசாங்க தொடர்பு, அரசு மூணு அலுவலகம், நல்ல ஒரு ஆற்றலுக்கு போயிருக்காங்க நிறைய பேர் சிம்ம ராசியை பொறுத்தவரை. ஏன்னா நிறைய பேர் ஜாதகத்தில் நான் பார்த்துருக்கேன் சிம்ம ராசியை பொறுத்தவரை இதே கண்டசனி தான். அந்த கண்டசனி வந்த பிறகு அவர் வாழ்க்கையே மாறிடுது. இதே ஒரு சில பேருக்கு கண்டசனி வந்த பிறகு ரொம்ப டவுன் பண்ணிருச்சு. கடனை வந்துருச்சு, பகை வந்துருச்சு, எதிரி வந்துச்சு, கலகம் வந்துருச்சு, இட பிரச்சனை வந்துச்சு, பூமி பிரச்சனை வந்துச்சு, எல்லாமே சந்திச்சிட்டாரு. இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா சிம்ம ராசி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்ப என்னன்னா சனி பவன் வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலம் தான். சரி, இப்ப சுக்கிர பவன் என்னதான் பண்ணுவார்? இப்ப சுக்கிர பவன் உங்களுக்கு நல்ல வர கட்டவார்னா மெயினா சுக்கிரனாவே அழகுக்கு காரகம் யாருன்னா சுக்கிரன் தான். மெயினா சிம்ம ராசியை பிறந்துட்டா கண்டிப்பா நீங்க சுக்கிர தசையை சந்திச்சுதான் ஆகணும் ஒரு சில பேர். ஏன்னா இங்க பூர நட்சத்திரம் வருது, கண்டிப்பா சுக்கிர தசையை பார்க்காம இருக்க முடியாது. ஏன்னா சில பேருக்கு சுக்கிரன் வந்துடாவே மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து போயிடும். இதே சுக்கிரமன் சொல்றது லக்னத்துக்கு சரியில்லாம இருந்தா சரியா இருக்காது. அதனாலதான் ராசி நீங்க சிம்ம ராசியா இருப்பீங்க. ஆனா லக்னம் ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாது. ஒருத்தர் காலைல பிறந்திருப்பார், மதியம் பிறந்தவர், இதை வச்சுதான் லக்ன புள்ளின்னு எடுப்பாங்க. அந்த இடத்துல இருந்து சனி பவன் நல்லா இருந்துட்டாருன்னா மிகப்பெரிய ராஜயோகம் இந்த டைம்ல உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். இதே சரியா இல்லைன்னா அங்க சரியா இருக்காது. ஏன்னா சனியுடைய வீட்டுல நட்பு வீட்டுல போய் சுக்கிர பகவான் உட்கார்ந்து சனியுடைய பார்வை உங்க ராசி மேல படுறதுனால சொல்றேன். ஏன் காரணத்துல சொல்றேன்னா சனியுடைய பார்வை, சனியும் சுக்கிரனும் யாருக்கு நட்பா இருக்கோ இப்ப இந்த காலகட்டம் சூப்பரான யோகம் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் வெற்றிக்குள்ள அதிபதியா வர்றாரு. உங்க ராசி இருந்து 3வது ராசி துலா ராசி. அந்த இடம் வெற்றி ஸ்தானத்தை காட்டக்கூடிய கிரகம். தகவல் தொடர்பு, டாக்குமெண்ட், இது எல்லாமே இந்த 3ஆம் பாவத்தை நம்ம சொல்லணும். அடுத்து 10 நம்முடைய தொழில், பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், நம்ம கிடைக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை எல்லாமே இந்த 10ஆம் பாவம். அதுக்கு அதிபதியா இருந்தா சுக்கிர பகவான் வர்றாரு. அப்ப அவர் வரும்போது பாருங்க, அவர் 6ஆம் இடத்துல இருந்தா மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவார். எல்லாம் சொல்றாங்க 6ஆம் பாவத்துல எதிரி வந்துடும், பகை வந்துடும், கடை வந்துடும், பிரச்சனை அப்படின்னா வராது. எதிரியை வெல்லக்கூடிய நேரமே இப்பதான் உங்களுக்கு வரும். ஏன், என்ன காரணம்? ஏன் எதிரியை நீங்க வெல்லுவீன்னு நான் சொல்றேன், சொல்லுங்க. அவர் உத்திராடத்துல போறாருங்க. உத்திராடத்துல சூரியனுடைய காலில் ஃபர்ஸ்ட் இறங்குறாரு, அதுலதான் போறாரு. சூரியனோட காலில் போனா என்ன ஆகும்? எப்படிப்பட்ட எதிரியா இருந்தாலும் நீங்க தும்சம் பண்ணிடுவீங்க. அப்ப உங்களை எதிர்த்து நிக்கிறவன் தும்சம் ஆயிடுவான். ஏன்னா வெற்றி ஸ்தான அதிபதி இல்ல, 3 வெற்றி தானே. அப்ப நீங்க ஜெயிக்க பிறந்தவ தானே. அப்ப எதை நோக்கி நீங்க ஜெயிக்கணுங்கிற மைண்ட் செட் உள்ள போய் கரெக்டா பாருங்க, கரெக்டா மூவ் பண்ணி படிங்க, கரெக்டா இருக்கும். எப்படிப்பட்ட எதிரியாவது வெல்லக்கூடிய திறமை, மைண்ட் கெப்பாசிட்டி உங்கள்ட்ட இருக்கும். இப்ப நல்ல ஒரு தைரிய குணம் உங்களுக்கு வரும். சுக்கிர பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எதிரியை வெல்லக்கூடிய நேரம். இப்ப மருத்துவ வேலை எல்லாம் பார்க்கலாம், நான் கண்டிப்பா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். இப்ப மருத்துவ வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நிறைய பேர் வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கூட கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சிம்ம ராசியை பொறுத்த நான் சொல்றேன், 100% சொல்றேன், நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் தேடி வருங்க. ஏன்னா 10ஆம் வீட்டு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல இருந்தா, 6ன்னா வேலை தான், அடிமை வேலை தான். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே வேலை உத்தியோகத்துல கொடுத்தே தீர்வு, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அப்ப வேலை உத்தியோகம் கிடைக்குமா கிடைக்காதுன்னா இப்ப கண்டிப்பா 100% கிடைக்கும் நான் சொல்லுவேன். ஜாதகத்துல உங்களுக்கு தசாபதி நல்லா இருக்கணும், அதான் மெயினா நீங்க பாத்துக்கணும். இப்ப என்ன தசாபதின்றது அதாங்க உங்க வாழ்க்கையை முடிவு பண்ணும். சரிங்களா? உங்க வாழ்க்கையை முடிவு பண்றது தசாபதி மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. இந்த கோச்சார பழங்கிறது 120% எடுத்துக்கணும். முழுக்க உங்க தசாபதி தான் உங்க வாழ்க்கையை தீர்மானம் பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு பாருங்க, இப்ப நான் சொன்ன மாதிரி பாருங்க, வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலம் வரும், ப்ரொமோஷன் வரும், நல்ல ஒரு வெற்றி கொடுப்பேன். ஏன்னா வேலைக்கு அதிபதி சனி பகவான், சனியோட வீட்டுல போய் சுக்கிர பகவான் உட்காந்துக்கிட்டாரு. அப்ப பட்டம், பதவி, புகழ், அந்த கௌரவத்தை வேலையில கொண்டாந்து கொடுக்குறான்னு காட்டுது. இப்ப நோய் இல்ல, பகை இல்ல, எதிரி இல்ல. எப்படிப்பட்ட உடம்புல பிரச்சனை இருந்தாலும் சரி, கர்மஸ்தானங்க 10ஆம் பாவம் தானே. இப்ப நோய் இல்ல, எதிரி இல்ல, கொஞ்சம் உடம்பு பிரச்சனை கொஞ்சம் சரியாகும், நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு. இப்ப போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்கள் பாருங்க, நிறைய பேர் எக்ஸாம் எழுதுறீங்க, அரசாங்க வேலைக்கு நான் ட்ரை பண்றேன், இப்ப கிடைக்குமா கிடைக்காதா, கண்டிப்பா எழுதுங்க. கண்டிப்பா 100% வெற்றி உங்க பக்கம் வந்தே தீரும். ஏன்னா சனி பகவான் வக்கிர நிவர்த்தியாகி உங்க ராசியை பாக்குறாரு. இதான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருந்தா அரசாங்க வேலையை தூக்கி அடிக்கலாம். இப்ப சூப்பரான நேரம் சிம்மத்தை பொறுத்தவரை. நீங்க இப்ப என்னன்னா உங்க சிந்தனை மைண்ட்ல தைரிய சிந்தனை மட்டும் விடாதீங்க. சிம்ம ராசிக்காரங்க எல்லாமே கண்டிப்பா அரசாங்க வேலை எழுதலாம், அரசு மூலம் அனுகூலம் வரும், நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் வரதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும். வெளிநாட்டு வேலை பார்க்கணும், ப்ரமோஷன் தேடி வரும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் ஜாதகம் பார்த்துட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இப்ப தொழில் சூப்பரா இருக்கும். 10ஆம் வீட்டு, அதாவது 6ஆம் இடத்துல எங்க போய் தொழில்காணி லோன் கடன் கேட்டாலும் சரி, உங்களுக்கு லோன் உடனே சாங்ஷன் ஆகும் இந்த நேரம் மட்டும்.
கொஞ்சம் கடன் சுமையை குறைக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா பொருளாதாரத்துல கொஞ்சம் உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துல சூரிய பகவான் போறாரு 15ஆம் தேதி, டிசம்பர் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா அவர் நேரம் 11ஆம் இடத்துல லாபத்தை பார்த்துருவாரு. கண்டிப்பா கொஞ்சம் கடன் பிரச்சனை, லோன் பிரச்சனை முடிப்பீங்க. இட சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், வெளிநாடு வாங்கினா கண்டிப்பா வாங்கக்கூடிய யோகம் வரும். எப்ப? டிசம்பர் 15க்கு அப்புறம் உங்களுக்கு அந்த யோகம் வருது. கண்டிப்பா சுபகாரியம் பண்ணுவீங்க. உனக்கு இடத்துலயே, வீட்லயே, பூமியிலேயே, வண்டிலேயே வாங்கணும், ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீ பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு. கணவன் ஒற்றுமை சூப்பரா இருக்கும். திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். திருமண வாழ்க்கை நல்லா சந்தோஷமா சுகபோகமா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையா வாழக்கூடிய நேரம் கண்டிப்பா இனிமேல் இருக்கும். இனிமேல் பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்தவரை நான் பிரச்சனைக்கு இங்க சொல்றாப்புல அமைப்பு கிடையாது. பொதுமக்களோட நல்ல பேரு, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே நல்லா இருக்கும். எப்படிப்பட்ட வழக்கான ஒரு முடிவுக்கு வரும். பொருளாதார வருமானம் எப்போதுமே இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாமே சூப்பரா அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, தந்தையோட சொத்துக்கள், தாயோட சொத்துக்கள் எல்லாமே நல்லா இருக்கும். திடீர் லாட்ரி யோகம் நிறைய கிடைக்கும்னா கண்டிப்பா கிடைக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு பண்ணிடாதீங்க. ஜாதக பார்த்து தசாபதி வரும், கண்டிப்பா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அது அனுகூலமா வரது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி படிப்பு கல்வியில சார்ந்த விஷயம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா சிம்மராசியை பொறுத்தவரை ஒரு வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டம். அதே மாதிரி பாருங்க, மெயினா மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் பார்க்கக்கூடிய நபர்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு அனுகூலமா இயங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது. வெளிநாட்டு வெளியூர்ல போகக்கூடிய நம்மளாம் வெளிநாட்டு வெளியூர் போவீங்க. நல்ல ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கண்டிப்பா சிம்மராசியை பொறுத்தவரை அழகா அற்புதமா அமைச்சு கொடுக்குறாரு. இதை கண்டிப்பா சிம்மராசிக்காக பயன்படுத்திக்கணும். ஏன்னா திடீர் ராஜயோகத்தை காட்டக்கூடிய ஒரே கிரகம் எதுனா சுக்கிர பகவான் தான். இப்ப சுக்கிரதசை சுக்கிரபதி வந்தா பாருங்க, ஜாதகம் எடுத்து டக்குன்னு பார்ப்பாங்க, நமக்கு பெருசா இது யோகம் இருக்காதா அப்படின்னு. ஏன்னா டக்குன்னு வந்த உடனே ஒரே பலனை கொடுத்துட்டு போறாரு. ஏன்னா 20 வருஷம் இவருடைய தசா புத்தி. அப்ப டக்குன்னு பலனை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தான். மெயினா பாருங்க, பெண்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். விளையாட்டு துறைனா பாருங்க சூப்பரா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப டைமிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்ப நட்சத்திர பலம் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மக நட்சத்திரம். எதுலையுமே தன்மானத்தோட இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? தன்மானத்தோட இருப்பாங்க. ஒரு தைரியமான குணம் இருக்கும். விடாம முயற்சி பண்ணுவாங்க. எப்போதுமே இவங்க தனிமையை விரும்பக்கூடிய குணம் இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எந்த ஒரு வேலை கூட அந்த இயற்கையான ஞான அறிவு மைண்ட்லயே ஓடிடும். இனிமே பாருங்க, உங்களுக்கு வேலை, உத்தியோகம், வருமானம், குடும்ப சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும். படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. உத்தியோகத்துல உயர் பதவி கொடுப்பாரு. ப்ரமோஷன் கூட எல்லாமே பாருங்க உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. தொழில் சார்ந்த விஷயம், உத்தியோகம் சார்ந்த விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும். தசாபதி நல்லா இருந்தா மக நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாமே டைமிங் சூப்பரா இருக்கு. அடுத்து பூர்வத்தில் பிறந்தவங்க எதுலையுமே நாகரீகமா இருப்பாங்க. ரொம்ப ஜென்டில்மேனா இருப்பாங்க. எதுலையுமே அவசரப்பட மாட்டாங்க. ரொம்ப டீசெண்டா இருக்கக்கூடிய நபர்கள். குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய நபர்கள். இனிமே பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் கொஞ்சம் பார்த்து பழகுங்க. இந்த காலத்துல ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. அதே மாதிரி லோன் கேட்டால் லோன் எங்கெல்லாம் சாங்ஷன் ஆகும். வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும். வேலை உத்தியோக உயர் பதவி கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் வரும். படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு நிறைய பேருக்கு. இனிமே பூர்வத்தில் பிறந்தவங்க நீங்க கம்ப்யூட்டரா இருக்கட்டும், இல்ல ஷேர் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், இல்ல கமிஷன் ஏஜென்சியா இருக்கட்டும், இல்ல தொழிலா இருக்கட்டும், இது எல்லாமே நம்பி இறங்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பா வருது. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றிகள் வரது அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரத்தில் பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், விடாம முயற்சி பண்ணுவாங்க. எதுலையுமே யாருக்கிட்டையும் அடிப்பணிச்சு போக மாட்டாங்க. எதுவும் நேர்வழியில் போவாங்க. நேர்மையான குணம், தன்மையான குணம் இருக்கும். உங்களுக்கு பாருங்க, இப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கக்கூடிய யோகம் வருது. வெளிநாடு யோகம் வருது. வெளியூர் யோகம் வருது. குடும்பத்தை ஒரு மகிழ்ச்சியான தருணம் பார்க்குது. குடும்பத்துல ஒரு சுப செலவு கண்டிப்பா வருது. எந்த காரியத்துல உங்க பக்கம் வெற்றிகள் வர வாய்ப்பு இருக்கு. தொழில நல்ல லாபங்கள் வரக்கூடிய அமைப்பா இருக்கு. புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதி கண்டிப்பா தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய சுக்கிர பகவான் கிரக பயிற்சி சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.